இந்த உலகத்துல பில்லியனர்ஸ் மட்டும் ருசி பார்த்த இந்த கேக்கை நீங்க வாங்கணும்னா நீங்க அந்த காசுக்கு 5 காரை விலைக்கு வாங்கிடலாம். ஹாய் கைஸ், இது உங்கள் காமன் மேன். இந்த வீடியோல நாம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபுட்டுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம காமன் மேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 5 ஃப்ளூர் பர்கர் 5000. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளூர் ரெஸ்டாரண்டின் ஒரு பிராண்டிங் உணவு வகை தான் இந்த பர்கர். இந்த பர்கர்ல இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்பெஷல் தான். இந்த பர்கருக்கு மேல இருக்கக்கூடிய பன்னே ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்டு வந்தது. இதே ஒரு 25,000-30,000க்கு மேல இருக்குமாமா. அதையும் தாண்டி இதுக்குள்ள இருக்கக்கூடிய மாட்டிறைச்சியானது ஸ்பெஷலைஸ்டு வேக்யூ பீஃபால தயாரிக்கப்பட்டது. அதோட ஸ்பெஷலா வளர்க்கப்பட்ட வாத்துக்கறி, அதோட ஸ்பெஷல் ப்ரான்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்பெஷலான ஃபில்லிங்ஸால தான் இந்த பர்கர்ஸை நிரப்பியிருக்காங்க. இதனாலே இந்த பர்கர்ஸ் ஆனது விலை உயர்ந்த ஒன்றா கருதப்படுது. இந்த பர்கர் கூட 1995 பெட்ரூஸ் அப்படிங்கிற ஒரு காக்டெயிலையும் பரிமாறுறாங்க. இந்த காக்டெயில் மட்டுமே 2 லட்சம் ரூபாய். அப்போ ஒட்டுமொத்த பர்கருடைய மதிப்பையும் கணக்கிட்டுக்கோங்க. இந்த ஒட்டுமொத்த ஃப்ளூர் பர்கர் 5000 விலை 4,16,000 ரூபாய் இந்திய மதிப்பு படி. நம்பர் 4 லூயிஸ் 13 பீஸா. 13ஆம் லூயி மன்னர் விரும்பி சாப்பிட்ட ஒரு பீஸாவின் ரெசிபீஸை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதுதான் இது. இதை உருவாக்கியவர் ரெனோட்டோ வயோலா எனும் இத்தாலிய நாட்டுக்காரர். இந்த வகை பீஸாவானது இத்தாலியில் தான் கிடைக்கும். பாரம்பரிய இத்தாலி முறையில் உருவாக்கப்படுறதாலேயே இந்த பீஸாவானது ஒரு ஸ்பெஷல் பீஸாவா கருதப்படுது. இந்த பீஸாவை செய்ய மட்டுமே 72 மணி நேரம் ஆகுமாமா. இந்த 20 சென்டிமீட்டர் பீஸாவுடைய விலை இந்திய மதிப்புல 9,98,000 ரூபாய். அவ்வளவு விலையாடான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இதுல நிறைய ப்ராசஸ் பண்ணி இருக்காங்க. ரேரஸ்ட் ஃபெலுகா கேவியர், ரேரஸ்ட் மோசரெல்லா சீஸ், ஏன் இதுல யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய உப்பு கூட ஆஸ்திரேலியாவில் அரிதா கிடைக்கக்கூடிய முர்ரே பிங்க் சால்ட்டை தான் இந்த பீஸாவுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அதோட இந்த பீஸாவை பரிமாறும் போது இது கூட ரெமி மார்டின் காக்னிக் லூயிஸ் 30 நம்மளுடைய எக்ஸ்பென்சிவ் ஆல்கஹால் லிஸ்ட்ல நம்ம பார்த்தோம்ல, அந்த ரெமி மார்டினையும் இந்த பீஸா கூட பரிமாறுறாங்க. இதனாலேயே இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த பீஸாவா இந்த லூயிஸ் 13 பீஸா தான் கருதப்படுது. நம்பர் 3 ஸ்டில்ட் ஃபிஷர்மேன் இன்டெலிஜென்ஸ். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஸ்டில்ட் ஃபோர்ட்ரஸ் ஹோட்டலுடைய பிராண்டிங் உணவு வகை தான் இது. இது ஒரு சாக்லேட் டெசர்ட். இந்த சாக்லேட் டெசர்ட் உடைய விலை 12,06,000 ரூபாய். அந்த அளவுக்கு இந்த சாக்லேட் டெசர்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஸ்ரீலங்காவுடைய டேஸ்ட்டை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்ரீலங்காவில் விளையக்கூடிய மாதுளை, மாம்பழம் போன்றவைகளை இதில் பயன்படுத்துகிறாங்க. அதோட இதில் கலை நுணுக்கமா ஒரு ஃபிஷர்மேன் ஃபிஷ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இது ஒரு ஸ்ரீலங்காவின் அடையாளம். அதனால ஸ்டில்ட் ஃபிஷிங் முறைப்படி ஒரு ஃபிஷர்மேன் ஃபிஷ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த சாக்லேட் டெசர்ட்டை வடிவமைச்சிருப்பாங்க. அதோட இதுக்கு மேலே 80 கேரட் ப்ளூ ஸ்டோனையும் வச்சிருப்பாங்க. அதை நம்ம வீட்டுக்கும் எடுத்துட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தன்மைகளையும் வெளிக்காட்டும் விதமா இந்த சாக்லேட் டெசர்ட் அமைக்கப்பட்டிருக்கிறதாலேயே இந்த சாக்லேட் டெசர்ட் தான் ஸ்ரீலங்காவிலேயே விலை மதிப்புமிக்க உணவு வகையா கருதப்படுது. யாராவது ஸ்ரீலங்கா போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபோர்ட்ரஸ் ஹோட்டலுக்கு போயிட்டு இந்த ஸ்டில்ட் ஃபிஷர்மேன் இன்டெலிஜென்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 2 ஃப்ரீடாஸ் டேக்கோ. இந்த டேக்கோவை நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இது சாதாரணமா அலுமினிய கவரால் சுத்தப்பட்ட டேக்கோ கிடையாது. இது தங்க கவரால சுத்தப்பட்ட ஒரு டேக்கோ. இந்த டேக்கோ தங்க கவரால மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ளேயும் தங்க இதழ்களால் தூவப்பட்டு தங்கத்தாலே உருவாக்கப்பட்ட ஒரு டேக்கோ அப்படின்னு சொல்லலாம். விலை மதிப்புமிக்க ஜப்பானிய மாட்டிறைச்சியான கோ பீஃபை இதுல பயன்படுத்தி இருக்காங்க. அதோட பெலுகா கேவியரையும் இதுல பயன்படுத்தி இருக்காங்க. அதோட இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த ட்ரஃபிளான பிளாக் ட்ரஃபிளை தான் இதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவே எக்ஸ்பென்சிவா, பார்க்கவே ஒரு கோல்டன் டேக்கோ மாதிரி இருக்கிறதாலேயே இந்த டேக்கோ உலகத்திலே விலை மதிப்புமிக்க ஒன்றா கருதப்படுது. அதோட இந்த டேக்கோக்கு மேலேயே 24 கேரட் தங்க இதழ்களை மேலாப்புல, அதுவும் எடிபிள்டு கோல்டுங்க, அதை தூவி இருப்பாங்க. அதை நீங்க சாப்பிட்டுக்கவும் செய்யலாம். இதனாலேயே இந்த டேக்கோ தான் உலகத்திலே விலை உயர்ந்த டேக்கோ. இது கூட சேர்ந்து விலை மதிப்புமிக்க ஒரு மிளகாய் சாஸையும் ஒரு காஃபியுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த மெக்சிகோவின் ஃப்ரிடா ரெஸ்டாரண்ட். நம்பர் 1 மார்க் கியூபர்ட் சாக்லேட் புட்டிங். இங்கிலாந்தில் செய்யப்பட்ட இந்த சாக்லேட் புட்டிங் தான் இந்த உலகத்திலேயே விலை மதிப்புமிக்க ஒரு உணவா கருதப்படுது. இதை வாங்கணும்னா நீங்க கண்டிப்பா ஒரு பில்லியனரா தான் இருக்க முடியும். சும்மாலாம் நீங்க போய் வாங்கிட முடியாது. ஏன்னா இந்த சாக்லேட் புட்டிங் உடைய விலை 29 லட்சம் ரூபாய். யாராலங்க வாங்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சாக்லேட் புட்டிங்க 2011 மார்க் கியூபர்ட் அப்படிங்கிறவர் தயாரிச்சிருக்காரு. இது முழுக்கவே தங்கத்தாலையும் தங்க இதழ்களாலையும் அதுவும் 24 கேரட் தங்கத்தால உருவானது. இந்த தங்கத்தை நீங்க சாப்பிடவும் செய்யலாம். ஏன்னா இது எடிபிள் கோல்டு. கேக்கே தங்கத்துல இருக்கும்போது இதுக்கு அலங்காரத்துக்கு செர்ரியா வைப்பாங்க. இதுக்கு அலங்காரத்துக்கு செர்ரிக்கு பதிலா டைமண்டை வச்சு
கொடுக்குறாங்க. அந்த டைமண்டை நீங்க வீட்டுக்கு கொண்டு போய்க்கலாம். அதோட உள்ளுக்குள்ள விலை மதிப்பு மிக்க பெல்ஜியம் சாக்லேட்டும் வச்சிருக்காங்க. சோ முழுக்க முழுக்க தங்கத்தால் உருவான இந்த சாக்லேட் புட்டிங் டெசர்ட் ஆனது இந்த உலகத்திலேயே விலை மதிப்பு மிக்க ஒரு உணவா கருதப்படுது. இதனாலேயே இதோட விலை 29 லட்சம் ரூபாய். அண்ட் அவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கு வீடியோ. நாம பார்த்த இந்த ஃபுட்ஸ் லிஸ்ட்ல எந்த ஃபுட்டை நீங்க வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளால வாங்கி எல்லாம் சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்லை தான். இருந்தாலும் காசு இருந்தா இது வாங்கி சாப்பிடலாம்னு தோணும்ல, அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். டாடா பை.